கிறிஸ்டியனாக இருந்துட்டு நமக்கு வந்து ஜாதி பார்க்கலாமா? கேஸ்டிசம் நம்ம ஊரில் ரொம்பவே இப்போ வரைக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஜாதி விஷயம். ஸோ நம்ம ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜாதியும் பார்க்கலாமா அப்படின்ற அந்த ஒரு கொஷனுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்லான் இருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன். எனக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வித் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ நானும் ஒரு சின்ன டவுனில் தான் வளர்ந்துருக்கேன். நான் ஒன்றும் சிட்டி ப்ராட்டப் இல்லை. ஸோ இந்த ஜாதின்றது நம்மளை சுற்றியே இருக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம வீடுகளில் பேசுகிற ஒரு விஷயம்தான். எனக்கும் அதோடு நான் ரொம்ப நானே கனெக்ட் பண்ணியும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை அசோசியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சின்னதாக அந்த ஒரு ஜாதி பெருமை இது எல்லாமே என்னை சுற்றி இருந்திருக்கு. அதோடு தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து காஸ்பல் பைபிள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் அதுலேருந்து என்ன அப்படியே மெதுவாக விலக்கிக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து அதோடு எனக்கு எந்த ஒரு அசோசியேஷனும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதனாலன்றது ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் தமிழ் கிறிஸ்டியன்ஸ் தான் மோஸ்ட்லி பார்க்குறீங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊர்களில் எந்த அளவுக்கு இந்த ஜாதி இருக்குது இப்போவும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்டில் வர்றது வந்து டிஸ்கிரிமினேஷன். கண்டிப்பாக ஒருத்தங்களை வந்து இந்த ஜாதினால் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்குறது, ஒரு வேறு பிரித்து பார்க்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். இட்ஸ் நாட் வாட் ஜீசஸ் வாண்ட்ஸ் அஸ் டு டு. நம்ம ஆண்டவர் நம்மளை வந்து ஒருத்தங்களை நீ டிஸ்கிரிமினேட் பண்ணு பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி ஒரு ஜாதியோ ஏதோ ஒரு பேரோ ஒரு லேபிளோ அவங்களுக்கு வச்சு நீ வந்து அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நாளும் நம்மளோட ஆண்டவர் வந்து அதை அனுமதிக்க மாட்டார். அது அவருக்கு பிரியமுள்ள காரியமாக இருக்காது அப்படின்றது 100% நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. என்னோட ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமானது, என்னுடைய மீட்பு வந்து எல்லாருக்குமானது, என்னோட அன்பு வந்து எல்லாருக்குமானதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம யார், ஆண்டவரே அப்படி சொல்லும் போது நம்ம யார் ஒருத்தங்களை ஒரு ஜாதி பேர் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் வந்து ஐடென்டிட்டி. அதாவது ஒரு ஜாதிக்குள்ளே இருந்து அந்த ஜாதிக்குள்ளே நம்ம வந்து அசோசியேட் பண்ணி நம்மளோட அடையாளமாக நம்ம அதை நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ப்ரைமரியாக நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னா, நம்மளோட அடையாளம் என்னன்னா, அது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம், அவரோட பிள்ளையாக இருக்கோன்றது தான் நம்மளோட ஐடென்டிட்டி. அப்போ அந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு நம்ம ஏன் ஒரு ஜாதியோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அண்ட் நான் வந்து ரெண்டு விஷயமா இதில் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஜாதியோட என்ன நான் அடையாளப்படுத்தி கொள்ளும் போது எனக்கு ரெண்டு விஷயம் வரலாம். ஒன்று, நான் வந்து இப்போ நம்ம ஊரில் சொல்லிக்கிற மாதிரி அந்த உயர்ந்த ஜாதி அப்படின்னா எனக்குள்ள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், நான் தான் வசதின்ற ஒரு எண்ணம் வரும், இவங்களோட நான் கொஞ்சம் ஒரு வகையில் நான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது தப்பு. அதோட ஆப்போசிட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம ஊர்களில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், என்ன தான் நினச்சாலும் என் லைஃப் இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நீங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்தாலும் அதுவும் தப்பு தான். ஏன்னா நம்மளை ஆண்டவர் அப்படி பார்க்கல. இந்த மனுஷங்க நம்மளை பார்க்குற மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்கல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பார்வையில் ஒரு வேல்யூ இருக்குல்ல. அப்போ அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி, அதை நம்ம உதாசீனப்படுத்திட்டு மனுஷன் நமக்கு வைக்கிற லேபிளில் நம்ம வாழணும் அப்படின்றது தப்பு. ஸோ நம்மளோட அடையாளம், நமக்கு ஐடென்டிட்டி தர்றது யாருன்னா மனுஷன் கிடையாது, அது ஆண்டவர். அவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, அந்த அடையாளத்தில் தான் நம்மளை வாழ சொல்லியிருக்காரு. அது என்ன? ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட், பீயிங் அ கிறிஸ்டியன். தட் இஸ் மை பிரைமரி ஐடென்டிட்டி. எனக்கு அதை விட்டால் வேற ஐடென்டிட்டி வேணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மூணாவது வந்து ப்ரைட். அஃப்கோர்ஸ் ஒரு ஜாதி பெருமை அப்படின்றது, அந்த பெருமை அப்படின்றதுக்கு வந்து தேவன் என்னைக்குமே எதிர்த்து நிற்கிறவர். நம்ம வந்து மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஸோ இன்னைக்கு நான் இந்த ஒரு ஜாதி, இந்த ஒரு பேக்ரவுண்ட், இந்த ஒரு குரூப், இந்த ஒரு கம்யூனிட்டியிலிருந்து இருக்கேன்றதுனால எனக்கு ஒரு பெருமை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் பார்வையில் அது வந்து ஒரு பொல்லாப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவரோட பார்வைக்கு ஏற்ற ஒரு விஷயமா அது இருக்காது. ஓகே. ஸோ அண்ட் இப்போ பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு. ஸோ கிரைஸ்டோட மைண்ட் செட் தான் நமக்கும் இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அவர் வந்து தேவனோட ரூபமா இருந்தும் அவர் வந்து தம்மை தாமே தாழ்த்தி அவர் அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் சிலுவை சுமந்தாரு, பலியானாரு. ஓகே, ஸோ அவரே அப்படி தம்மை தாமே தாழ்த்தி இருக்கும்போது நம்ம ஏமாத்திரம் இந்த ஒரு ஜாதி இந்த ஒரு கம்யூனிட்டின்னு பேர் சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நம்ம ஏமாத்திரம் இல்லை. ஸோ அவர்கிட்ட இருக்கிற மைண்ட் செட் தான் நம்ம கிட்ட இருக்கணும். அவர்கிட்ட ஹியூமிலிட்டி இருந்துச்சு, அவர்கிட்ட கம்பேஷன், அவர்கிட்ட ஒரு எல்லார் மேலேயும் எல்லாருக்கான உள்ள ஒரு அன்பு இருந்துச்சுல்ல, அதே தான் நமக்கும் இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ நம்ம எப்படி ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி நமக்குள்ள எப்படி ஒரு பெருமை வரலாம்ல? அது தப்பு, அது பாவம். ஆக்சுவலா அப்படி நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டோம்னா அது வந்து இட்ஸ் அ சின். ஸோ நாலாவது ஒரு விஷயம் வந்து இது வந்து இட் கிரியேட்ஸ் அ டிவிஷன். அதாவது நம்ம கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே நம்மளோட சர்ச்சுக்குள்ளேயே இல்லைன்னா நம்மளோட அந்த ஊருக்குள்ளேயே நம்ம வந்து கிறிஸ்துவ மையப்படுத்தி நம்ம வந்து சகோதரனா சகோதரியா ஒருத்தைய பார்க்கும்போது இந்த ஜாதின்னு ஒன்று உள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுது இல்ல. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா இப்போவும் நம்ம ஊர்களில் இருக்கிற சர்ச்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் சர்ச்ல இந்த ஜாதிக்காரங்க ஜாஸ்தி மெஜாரிட்டியா இருப்பாங்க, டாமினன்ட் ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, இந்த ஜாதிக்காரங்க இந்த சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் பாஸ்டர் எந்த ஜாதியோ அந்த ஜாதியில் உள்ளவங்க தான் அந்த சர்ச்சுக்கு ஜாஸ்தி போவாங்கன்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே தேவையில்லாத ஒரு பிரிவினை, தேவையில்லாத ஒரு டிவிஷன். இது கடவுள் ஒரு நாளும் நம்மளை இந்த மாதிரி ஒரு பிரிவினைக்குள்ள நம்ம வந்து அவரை ஃபாலோ பண்ணணும்னு அவர் நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. இதெல்லாம் மனுஷங்க உண்டு பண்ண விஷயம். ஸோ அதுல இருந்து நம்ம தூரமா இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இது ஆனா இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நம்மளோட கல்ச்சர்ல இந்த ஜாதின்னு ஒன்று இல்லாம நம்ம இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன்னாலும் ஃபார்ம்ல இதை தான் கேட்குறாங்க. ஒரு கல்யாணம் கூட நம்ம ஊர்ல வந்து ஜாதி பார்க்காம நடக்கிறது இல்லை. ஸோ எப்படி இந்த ஜாதியே இல்லாம நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, அது 100% இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல அது இம்பாசிபிளா இருக்கலாம். பட் நம்ம மேக்சிமம் இதுல இருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நமக்கு 100% முடியலனாலும் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் என்னோட ஃபைனல் மெசேஜ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுனாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். அண்ட் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.